This is about sex, underage sex among children. 75%, which is a very big number, reported having sex recently. ஒரு பிள்ளைக்கு வந்து சாவணும்னு தோணுது. கிரேசி, சைக்கோ, கீலா. 10-15 பெனடால்ஸ் ஸ்வாலோ பண்றது. அது சாப்பிட்டா நான் செத்துருவேன். 10 வயசு பையன் தூக்கு மாட்டி ஸ்கூல்ல இறந்துட்டாரு. யாரு சாவ நோக்கி போவா? Saya nak you mati, tapi saya tak tahu you akan pergi syurga atau ke neraka. வணக்கம் எல்லோருக்கும் எங்களின் பணிவான வணக்கம். பாலா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி குட். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் டு jokkkasokkapakka, நம்மளுடைய ஃபேவரட் தமிழ் பாட்காஸ்ட், உங்களுடைய ஃபேவரட் தமிழ் பாட்காஸ்ட், எல்லாத்துடைய ஃபேவரட் தமிழ் பாட்காஸ்ட். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளுங்க. நீங்க வந்துட்டு தொடர்ந்து 2 வருஷமா நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க. 2 வருஷமாச்சா? ஆமா, 2வது வருஷம். எஸ். அண்ட் அவ்வளோ வற்றாத ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஷோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்குங்க. இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம ஷோவில் சொல்ல மாட்டோம். நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலாக நிறைய பேர் பண்ணிட்டீங்க. பண்ணாதவங்களுக்கு ஒரு குட்டி ரிமைண்டர். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஃபூடி பாப்பா. சாப்பாடு விதவிதமாக கல்ல கட்ட போகுது. அதுவும் இப்போ வந்துட்டு ஹாலிடே சீசன் அப்படின்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி ஸோ ஹேப்பனிங். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு மட்டும் இல்லாமல் பிகேபி திரைப்படத்தின் குழுவினரும் இந்த ஃபூடி பாப்பாவுக்கு வராங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் அங்கே வந்து மீட் பண்ணலாம். இது ஃபேமிலியோட போக வேண்டிய ஒரு ஈவெண்ட் தெரியுமா பாலா? ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் அங்கே செய்கிறாங்க. மேஜிக் ஷோன்னு நினைக்கிறேன். மேஜிக் ஷோ, அதுக்கப்புறம் யூஸ்வலாக இப்போ ஃபூடி பாப்பான்னு சொல்லும்போது பாப்பா குட்டீஸ் கிட்ஸ்லாம் போகிற மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்குது. கேம்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான அட்ராக்டிவான நிறைய குட்டி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். யூஸ்வலாக நான் நிறைய பேர் பார்க்குறேன். யூஸ்வலாக டெஸ்டிமோனியெல்லாம் கொடுக்குறாங்க சோஷியல் மீடியாவில். எல்லாம் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து போகிறாங்க. அப்படியே முதல் நாள் போய்ட்டு அந்த ஏரியாவில் போய் சாப்பிட்றாங்க, 2வது நாள் இந்த ஏரியாவில் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் சாப்பிட்றாங்க. ஸோ மெனி திங்ஸ். மற்றும் ஒரு ஆதரவாளர் கேஸ், காதல் என்பது சாபமா? இது ஒரு மலேசிய திரைப்படம். ஆக்டட் அண்ட் டைரக்டட் பை BGW. கூடிய விரைவில் அடுத்த வருஷம் நினைக்கிறேன் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்க்குள்ளே படம் வந்துடும்னு டேட்டை வந்து சஸ்பெண்டாக வச்சுருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம வந்து தெரிவிப்போம். மறக்காமல் அதுக்கான நியூஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. இது ஒரு மலேசிய திரைப்படம். நல்ல ஒரு முகூர்த்தனால பார்த்து அந்த டேட்டை சொல்லலான்னு இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஏன்னா காதல், சாபம், கல்யாணம்னு சொல்லிட்டு அதில் நிறைய கல்யாண காட்சி கூட ஒரு முகூர்த்த நாள் தேவைப்படுது. இல்லை சாபத்துக்குல அதில் உள்ள காதல் சாபத்தை இக்னோர் பண்ணுங்க. ஸோ அதற்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அந்த அப்டேட்ஸ் உங்களுக்காக கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட வந்துட்டு பல கேஸ் பேசுறதுக்காக ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. ஓகே சார், உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான டாக்டர், அவங்கள நீங்கள் வெல்கம் பண்ணுங்களா? அதுக்கு முன்னாடி பல நலமாக இருக்கிறீங்களா? ரொம்ப நலமாக இருக்கு சார். நல்லா இருக்கிறீங்களா? மனமும் நலமாக இருக்குது, உடலும் நலமாக இருக்குது, சிந்தனை நலமாக இருக்குது சார். வா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோன்னா, இது ஒரு மனம் நலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், மனம் ஆரோக்கியம் கூட சொல்லலாம். டாக்டர் வினோகிரி கிருஷ்ணன் வந்திருக்காங்க. ஷீ இஸ் மென்டல் ஹெல்த், பப்ளிக் ஹெல்த் அண்ட் எபிடெமாலஜி, ரைட்? அது குவாலிஃபை பண்ண ஒரு டாக்டர். அவங்கள வரவேற்போம். டாக்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இன்றைக்கி ஆக்சுவலி நிறைய விஷயத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் வந்து நிறைய கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களும் நம்ம பேசுகிறோம். அதில் ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த மென்டல் ஹெல்த். இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்க்குன்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விஷயத்தை பேச போகிறோம். இப்போ ஒரு 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 6 மந்த்ஸாக பார்த்தோம்னா நிறைய கேசஸ் வந்து ரெக்கார்டட் பண்ணுது ஸ்கூல் மூலியமாக. சரி, அது ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி. டாக்டர், நீங்கள் அதற்கு முன்னாடி எபிடெமியாலஜியில் நீங்கள் PhD பண்ணியிருக்கீங்க. இதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்கன்னா பக்குன்னு இருந்துச்சு காலிலேருந்து எனக்கு. ஸோ அந்த ஸ்டடீஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஷூர். ஆக்சுவலி வந்து நிறையா பேருக்கு வந்து இது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன ஸ்கின் டாக்டர்லாம் நினச்சிருக்காங்க. ஸோ நானும் பார்த்தேன், அதான் நினச்சேன் எபிடெமிஸ் லேயரு டெர்மட்டாலஜி அதை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எபிடெமியாலஜி வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எபிடெமிக்ஸ். அதாவது இப்போ ஒரு ஓகே, நான் COVID-19 எடுக்கிறேன். ஸோ COVID-19 வந்து அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் வந்து புது வைரஸ். அந்த டைமில் அந்த வைரஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஒரு வைரஸ் வரப்போ எங்கள் மாதிரி ஆளுங்க தான் போயிட்டு அந்த வைரஸ் என்ன வைரஸ், பேஷண்ட் 0 யார், எப்படி இருந்து வருது,
அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுற ஆளுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். ஸோ இப்போ நீங்கள் ஜாம்பி படம்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் பர்சன் இந்த ஃபீல்ட் வந்து எங்கள் மாதிரி ஆளுங்க தான். நாங்கள் தான் முதல்ல போனோம், எபிடெமியாலஜிஸ்ட். ஏன்னா நாங்கள் தான் போயிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ லாட் ஆஃப் ரீசர்ச், அப்புறம் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வென்ஷன் வரும். சரி, மனுஷங்களை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம், என்ன வேஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த எபிடெமியாலஜி கீழே தான் பப்ளிக் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இருக்குது. பிகாஸ் நம்ம இல்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ அதுவும் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஹெல்த். ஸோ அதுதான் எபிடெமியாலஜி. ஸோ யார் தமிழ்நாச்சு ஜாம்பி இஷ்யூ தான் நீங்கள் டாக்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி எஸ், எனக்கு வந்து இந்த ஜாம்பி படம்லாம் இந்தியிலேருந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதை பற்றிலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். பிகாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் பீப்பிள் ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் கெமிக்கல் மெடிகேஷன்ஸ், ஈவன் வேக்சின், லாட் ஆஃப் அது டாக் ஃபார் another day வச்சுக்கலாம். பட் எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ ரெடியாக இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் ஒன்று, இப்போ கொரோனா வைரஸ் அந்த மாதிரி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் உயிரோடு இருந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராமை நான் செஞ்சேன். ஓகே டாக்டர், மென்டல் ஹெல்த்னா என்னது டாக்டர்? ஓகே, ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா நிறைய பேர் எப்போதும் தே ரிலேட்டட் வித் டேர்ம்ஸ் லைக் கிரேசி, சைக்கோ, கீலா, இந்த மாதிரி தான் எப்போதுமே மென்டல் ஹெல்த்னு வந்துருச்சுன்னா அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. அது நம்ம கம்யூனிட்டியில் சொல்லவே தேவையில்ல. பட் மென்டல் ஹெல்த்ன்றது வந்து மன ஆரோக்கியம். அதாவது நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தான் மென்டல் ஹெல்த். ஆனால் மென்டல் இல்னஸ் இஸ் another thing. ஸோ மென்டல் ஹெல்த்தும் மென்டல் இல்னஸும் எப்போதும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்து அழுகுறாங்க, டிப்ரெஷனில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி இல்லை, மனநோயின்றது வந்து மென்டல் இல்னஸ். அதை டயக்னோஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி நான் இன்றைக்கி அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கணும். நம்ம மறந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு புக் இருக்குது, DSM-5 அப்படின்ட்டு. I'll show you the picture later. ஸோ அது ஒரு 1000 pages இருக்குது. அதில் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அந்த புக்கை பார்த்து தான் ஒரு மனநோயை டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிப்ரெஷன்லேயே நிறையா விதமான டிப்ரெஷன் இருக்குது. ஸ்கிட்சோஃப்ரேனியா, பைப்போலார் டிஸார்டர்னு 1000 மென்டல் இல்னஸ் இருக்குது. எஸ், மோர் தென் 1000. ஆனால் எல்லாருக்குமே அது வராது. மனநோயன்றது வந்து லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அதுதான் நிறைய பேர் பார்த்துக்க மாட்றாங்க, சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்துக்க மாட்றாங்க. அதனால தான் நிறையா இஷ்யூஸ் வருது. சரி, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி இந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர்கிட்ட டிஸ்கஷன் இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் சைக்காட்ரிக் அண்ட் சைக்காட்ரிக் அண்ட் சைக்காலஜிஸ்ட். மென்டல் இல்னஸ்க்கு இருக்கிறவங்க சைக்காட்ரிக்கை பார்ப்பாங்க. சைக்காட்ரிஸ்ட். ஓகே, மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க சைக்காலஜிஸ்ட் பார்க்கலாம், மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாம், அந்த மாதிரி. ஸோ சைக்காட்ரிஸ்ட் தே ஆர் தி ஒன்லி ஒன்ஸ் ஹூ கேன் டயக்னோஸ். பிகாஸ் என்னன்னா சில டைம், மோஸ்ட் டைம்ஸ் வந்து மனநோய்க்கு வந்து மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் மருந்து மட்டும்தான் சொல்யூஷன் இல்லை. பிகாஸ் சம் பீப்புள் தே கெட் அடிக்டட் டு த மெடிகேஷன். அவங்க சொந்தமாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. மருந்து இருந்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் therapy is very important. So therapy என்றது வந்து giving them a space to be themselves, to talk and see what they feel and all that. ஸோ எஸ், அது சைக்காலஜிஸ்ட்டும் அந்த தெரப்பி செய்யலாம். இப்போ எங்கள் மாதிரி நானும் நிறையா அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் நான் செய்வேன். ஸோ எஸ். ஆனால் நம்ம பாரு நார்மலாக என்ன நினச்சிக்கிறோன்னா, இவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான், ஸோ சைக்காட்ரிக்கு போய்ப்பாரு அப்படின்னு. ஆக்சுவலி அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சைக்காட்ரிக்ஸுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசனு நம்மளுடைய சினிமா படங்களோட தாக்கம் நினைக்கிறேன் சார். எப்படி மென்டல்னா பைத்தியம்னு சொல்லிட்டு படங்கள் வந்துட்டு காட்டப்பட்டிருக்கு பல வருஷமா. ஓகே ஓகே. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஆழமாக போய்ட்டு எல்லாரும் மனசுலையும் போய் பதிஞ்சிருச்சு நம்ம ஆட்கள் மத்தியில். மென்டல்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மென்டல்ன்றது அது அது ஜஸ்ட் ஒரு வார்த்தை. அதுக்கும் சம்மந்தம், பைத்தியத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை சார் ஆக்சுவலி. என்னோட புரிதல் எப்படி தெரியுங்களா, அந்த மென்டல் ஹெல்த்னு சொல்லும் போது இது 3 கம்போனன்ட்ஸ் சேர்ந்த ஒரு விஷயம். ஒன்று வந்து நம்மளோட எண்ணம், ரெண்டாவது வந்து நம்மளோட உணர்வுகள். அது ரெண்டையும் அடுத்த கட்டத்து வரதான் நம்மளோட நடத்தை, நம்மளோட ஆக்ஷன்ஸ். அந்த எண்ணங்கள், உணர்வுகள், அந்த நடத்தையை வச்சு தான் நம்ம வந்து அவங்க வந்து இந்த ப்ராப்ளமில் இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் இன்வால்வ்மெண்ட் பற்றி பேசுவோம். ஹவு ஃபார் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் அது ஊடுருவே இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி ஒத்துக்க மாட்டாங்க. பிள்ளைங்கன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது, வாட் அ கிட் இஸ் கோயிங் டு கோ த்ரூ, எவ்ரிதிங் இஸ் கிவன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் இது ரொம்ப டீப்பாக, ரொம்ப ரூட்டட்டாக இருக்குது. இப்போது
நிறையா பசங்க நம்ம இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கோம், ஒரு 10-15 இயர்ஸ் எடுத்துக்குவோம். அவங்க வளர்கிற டைம் என்வாயரன்மெண்ட் இஸ் நாட் த சேம் as how நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த டைம். டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ என்கிட்ட கொஞ்சம் டேட்டா இருக்குது, நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி மலேசியன் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் செய்கிறது. ஆக்சுவலி நீங்கள் இது ஒன் ப்ராப்ளம் வித் த மலேசியன் சிஸ்டம் இஸ், இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போட்டுருவாங்க. அந்த வெப்சைட்டில் போனால் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து லைக் வாட் ஐ டூ, நான் நிறைய தாட்டி இதை பற்றிலாம் நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து யூஸ்வலி அடல்ட்ஸ்க்கு செய்வாங்க. ஆனால் 2019 தே ஸ்டார்டட் டு டூ ஃபார் சில்ட்ரன். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே கொஞ்சம் பதில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, இது வந்து ஸ்கூல்ஸில் வந்து போய் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2022 வந்து 13 to 17 year old சில்ட்ரன், ஸ்கூல் சில்ட்ரனை டார்கெட் பண்ணி ஒரு 36,000 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து சாம்பிள் பண்ணியிருக்காங்க. 36,000. ஆனால் another thing நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இதை வச்சு இவ்வளோ பேர் தான் கஷ்டப்படுறாங்கன்ட்டு இல்லை. இது வந்து ஜஸ்ட் அ ஸ்னாப்ஷாட், ஒரு பிக்சர் மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஓகே, பிள்ளைங்க இந்த 36,000 பிள்ளைங்க மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் யூஸ் அமாங் அடாலசன்ஸ். இது வந்து போத் அந்த ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து 13 to 17 year olds, ஸ்டார்டிங் ஃப்ரம் Form 1 until Form 5 தானே அந்த பசங்க. ஸோ அந்த மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7% are current drinkers. அதாவது அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க. which is again we go back 13 to 17 year olds அது குடிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கேருந்து அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் வருது, 55% ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி கிட்டேருந்து அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் அவங்களுக்கு வருது. அப்புறம் 19% they get from store and 13% from friends. ஆனால் அந்த பிக் பர்சன்டேஜ் ஃபேமிலி. அப்புறம் நீங்கள் கீழே பாருங்கள், அவங்க பேரண்ட்ஸ் 73% they drink. ஸோ தே அஃப்கோர்ஸ் வீட்டில் பார்க்குறது, வீட்டில் கூட இனிஷியேட் பண்ணுறாங்க சில பேர். எனி ஃபங்க்ஷன் இட்ஸ் ஓகே டு ட்ரிங்க் அ லிட்டில் பிட். சம்டைம்ஸ் கிட்ஸ் கேர் அடிக்டட் டு இட் பிகாஸ் தே வாட்ச் திங்ஸ் as well. அப்புறம் 86% ஃப்ரெண்ட்ஸ் who drink அது சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 65% எவ்வளோ பெரிய நம்பர், தே ஸ்டார்டட் ட்ரிங்கிங் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 14. Before the age of 14. Yes, so it can be 13, it can be 12, it can be 11 and so on. Okay, this is just alcohol. Okay, now இப்போ அந்த இதை பற்றி போகலாம், அந்த மென்டல் ஹெல்த்னு கேட்டிங்களே. ஸோ எனக்கு சூசைட் கேசஸ் அதை பற்றி கொஞ்சம் இருக்கு அப்புறம் சொல்கிறதுக்கு. பட் இந்த 36,000 பிள்ளைங்க மத்தியில் நம்ம பார்த்தோன்னா 1 in 8 அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வருது. அப்படின்னா 8 பிள்ளைங்களை நீங்கள் சாம்பிள் பண்ணுறதுல அது ஒரு பிள்ளைக்கு வந்து சாவணும்னு தோணுது. அதான் சூசைடல் ஐடியேஷன் சொல்லுவாங்க, சூசைடல் தாட்ஸ்ன்னுவாங்க அந்த தாட். ஓகே, அண்ட் 1 in 10 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கே நிறையா கேசஸ் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. அட்டெம்ப்ட்னா எப்படின்னா they try to kill themselves. most of the children pills. உங்களுக்கு நான் வந்து பசங்க கிட்ட டீல் பண்ணுறப்ப they will tell me 10-15 Panadols swallow பண்ணுறது, அம்மா அப்பாவோட பில்ஸ் ஏதாச்சும் swallow பண்ணுறது, இட்ஸ் வெரி காமன். ஆனால் அதுங்க மைண்டில் அது சாப்பிட்டா நான் செத்துருவேன். So this is considered attempt. The second thing is they cut themselves. So it's very normal, and more in girls than boys. In the 36,000 they say more girls than boys, and based on the Minda Sehat. So school la வந்து Minda Sehat saringan செய்வாங்க twice a year. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 1 in 4 always feel depressed அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து வெரி வெரி ஒரு பிக்சர் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பிக்சரே ஒரு வரிசம உருவாக்குதில்ல. ஆமாம், இது நீங்கள் வந்து நம்ம கம்யூனிட்டியில் கேட்டிங்கன்னா இந்த டேட்டா பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் பப்ளிக்லி அவைலபிள். எஸ், இட்ஸ் பப்ளிக்லி அவைலபிள். த ப்ராப்ளம் வித் அவர் சிஸ்டம் இஸ் அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில். இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி பேசினா தான் அது வெளியே வருது. ஸோ இட்ஸ் லைக் ஆல் ரிப்போர்ட்ஸ் ஜஸ்ட் தேர் இன் த. ஏன் நினைக்கிறீங்க இது சீரியஸ் இல்லை, இதை பற்றி பேச தேவையில்லை, நம்ம யாரையும் என்ன சொல்லுவாங்க அலர்ட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த கேசஸ் வரப்பே அந்த கேஸ் நடந்தோன்னு தான் பெருசாக காட்டுறாங்க. ஒரு கேஸ் நடந்துருச்சு ஹூ ஹான்னு அப்போ தான் அந்த இது பண்ணுறாங்க. ஆனால் அது
அந்த கிரே ஏரியா எப்போதும் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த டைமில் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. why do you wait for something to happen, for somebody to die or for somebody to commit a crime? அதுதான் these are the questions நம்ம கேட்கணும். ஸோ இது வந்து பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸை பற்றி சொன்னது. ஸோ இப்போ பாருங்கள் 81.7% என்ன சொல்கிறாங்கன்னா parents have respect for their privacy. இது வந்து நல்ல விஷயம் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? எத்தனை வயசுன்னு பொறுத்திருக்கு. 13 to 17 years குள்ள அவங்க என்ன சொல்றாங்கன்னா 81.7% அவங்களுக்கு பிரைவசி கொடுத்துட்றாங்களாம். இது நல்ல விஷயமா இல்ல என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன கேள்வி. ஐ திங்க் பேரண்ட்ஸ் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணணும் இந்த ஏஜ்ல, பிகாஸ் தே ஆர் ஸ்டில் பிலோ 18ன்றதுனால சில டிசிஷன் மேக்கிங் வந்துட்டு அவங்களால தெளிவா சொந்தமா எடுக்க முடியாது. ஆமா, தட் இஸ் ரைட். ஸோ இந்த பெரிய நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் இல்லை. நீ ரெஸ்பெக்ட் ப்ரைவசி பண்ணுறது ஒன்று, பீங் இன்வால்வ்ட் இன் யோர் சில்ட்ரன்ஸ் லைஃப்ஸ் அதுதான் முக்கியம். அஃப்கோர்ஸ் அந்த ப்ரைவசி நம்ம கொடுக்கணும், ஆனால் அதே சமயத்தில் பசங்க எதில் என்ன இருக்காங்க அந்த பாண்டை நம்ம உருவாக்கணும், which I'll talk later a bit more. And அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24.2% பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் their problems and worries. ஸோ நிறைய பசங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ this is also not a good statistics. அப்படின்னா பேரண்ட்ஸ் பார்க்க மாட்றாங்க, பேச மாட்றாங்க, சேஃப் ஸ்பேஸ் கொடுக்க மாட்றாங்க, ஆனால் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. எது சொன்னாலும் முதல்ல ஜட்ஜ்மெண்ட் தான் முதல்ல வைக்கிறாங்கன்னு தவிர காது கொடுக்க மாட்றாங்க, மனசை ஓப்பன் பண்ண மாட்றாங்க. So these are all sharings from the kids. So another thing, இது ரொம்ப worrying-ஆ இருக்கு. ஆனால் இது வந்து I will relate it to one of the case that I will share later. But this is about sex. Okay. Underage sex. Yes. Sex education இல்லை, sex happenings among children. இது ரொம்ப worrying-ஆன ஒரு விஷயம். இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா 36,000 மத்தியில் 75%, which is a very big number. Wow. reported having sex recently. அதாவது இன்னைக்கு நான் அந்த questionnaire அவங்களுக்கு கொடுக்குறேன்னா போன வாரத்தில் they have been having sexual relationship. And again நான் திருப்பியும் சொல்கிறேன் 13 to 17 year olds. So it's more than 50%. So நீங்க 36,000 sample எடுத்துருக்கீங்கன்னா அதில் பாதி வந்துட்டு they are exposed. Yes, exposed and they are participating. And இதை கேளுங்க, 33% had sex before age 14 years old, going back to 13, 12, 11 and 10. Yeah. Wow. And 11%, இது வந்து I will connect with the case later. 11% have more than one sexual partner. These are kids we are talking about. இது நம்ம பசங்களை பற்றி பேசுகிறோம். And tell you the truth, you cannot blame them. I'll tell you why later. Okay. But this is reality. And again 36,000 நம்ம nation, நம்ம மலேசியால வந்து we have 6 million children going children, preschool until high school. அதில் நம்ம வெட்டிக்கிட்டி பார்த்தா கூட ஒரு 2 million high schoolers இருப்பாங்களா? This is just 36,000 children. Rural areas and all that. Of course இது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா birth control and condom பற்றி பேசியிருக்காங்க. Not using birth control and condom 88%. Of course, because we don't have sexual education நம்ம நாட்டில் இல்லை. But still they know how to get all these things. Okay. Yeah. இன்னும் நிறையா இருக்கு, but yeah, we can talk about it later. கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? இந்த கேள்வி நான் ஸ்கிப் பண்றேன். பிள்ளைங்களை பற்றி பேசுகிறாரு. ஆமாம், அந்த fear. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஃபிகர்ஸ். ஈவன் தோ இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும் இது வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குன்னு. as a parents இதை தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இல்லையா, டெவஸ்டேட்டிங் ஃபிகர்ஸ். ஓவர் தி டைம் நம்ம பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. நீங்க பழைய டேட்டாக்கும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் இன் அ வெரி அலார்மிங் கண்டிஷன். நிறைய கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சார் நீங்கள் காலையில் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ மெனி நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில். ஏன்னா மனநிலை சொல்லும்போது பெரியவங்க மட்டும்தான் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு கிட்ஸு, சின்ன பிள்ளைங்க, ஈவன் ரொம்ப 10 வயசுக்கு கீழே கூட ஐ ஹர்ட் கிட்ஸா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளைன்னு சொல்லுது. உனக்கு ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியுமான்ட்டு நான் யோசிக்கிறேன். ஐ டோன்ட் நோ when I was 5 years old. ஸோ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசனாக நடந்த கேஸ் போவோம். நிறைய இருக்கு. ஸோ ஒரு கேஸ் தெரிவி மேபி மக்களுக்கு வந்து அது ஒன்றும் ஈஸியாக போய் சேர மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கேஸை பற்றி பேசலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, நான் அந்த செக்ஷுவல் டேட்டா ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 2 கேசஸ் வந்துச்சு வெளியே. ஒன்று வந்து மலாக்கா ஸ்கூலில், இன்னொன்று வந்து கிடாபாலிங் ஸ்கூலில். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டோரி டெல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் மொத வந்தது வந்து மலாக்கா
மிளாக்கோட கேஸ் தான் முதல்ல வந்துச்சு. ஸோ அந்த மிளாக்கா கேஸ் வரப்போ ரொம்ப பெரிய ஒரு இது ஹோல் மலேசியா ஒரு ஷாக்கிங் ஆகிட்டாங்க. ஏன்னாக்கா வந்து 4 பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை. ஸோ அதுக்கு வந்து ஷீஸ் 15 years old and the boys are 17 years old. ஓகே, ஸோ என்ன ஆச்சுன்னா they said 4 boys raped, அதாவது கற்பழிச்சிட்டாங்க இந்த 15 வயசு பிள்ளைய. எங்கே? ஸ்கூல் கிளாஸ் ரூம்குள்ளே அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அந்த டைமில் எல்லாரும் வந்து அந்த பசங்களை மட்டும்தான் ப்ளேம் பண்ணாங்க. பட் நீங்கள் டேட்டாவும் பார்த்தாலும் சரி, பிடிஆர்எம்மோட ஷேரிங் நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி பொதுவாக 90% கேசஸ் அவங்க வந்து கற்பழிப்புன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா இல்லாட்டி அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, ஃபோட்டோஸ் ஆஃப் வீடியோஸ் ஆஃப் த ஆக்ட். அதை கண்டுபிடிச்சி அவங்க ரிப்போர்ட் பண்ணுற வாசி பசங்க மாட்டிக்குவாங்க. த பாய்ஸ் கெட் இன் ட்ரபிள் அண்ட் வில் பி சார்ஜ்ட் ஃபார் ரேப். ஆனால் த ட்ரூ ஸ்டோரி இஸ் 90% ஆஃப் தீஸ் கேசஸ் சுக்க சமசுக்க செக்ஸ் பவா உமோர். இது நான் ஏன் வந்து இங்கே சொல்கிறேன்னா, மிளாக்கல்ல வந்து அவங்க இது வெளிப்படையாக சொல்லலை. 2 weeks கழிச்சு கிட்டா பாலிங்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 4 பசங்க தான், ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைக்கும் 15 வயசு. ஆனால் பிடிஆர்எம் கிட்ட சந்தே அவங்க வந்து அழகாக சொல்லிட்டாங்க, இது வந்து செக்ஸ் bawah umur suka sama suka, tetapi bapa budak sudah pergi report. அதனால they have to charge the boys. நான் இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ யாரை ப்ளேம் பண்ணுறாங்க? சொசைட்டி, கம்யூனிட்டி, ஹோல் கண்ட்ரி யாரை ப்ளேம் பண்ணுறாங்க? இந்த மாதிரி நடக்கிறப்ப யாரை ப்ளேம் பண்ணுறாங்க? அந்த பையனுங்களை தானே ப்ளேம் பண்ணுறாங்க, பசங்களை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்க. ஆக்சுவலி வந்து பொம்பளை பிள்ளைங்களும் இதில் இருக்கிறாங்க, ஈடுபடுறாங்க. they are into this. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போயிடுச்சு, எனக்கும் வந்துருந்துச்சு. பிகாஸ் ஐ மீன் திஸ் ஃபீல் எனக்கு ரொம்ப சீக்கிரம், பட் ஐ கேனாட் ரிவீல் மை சோர்சஸ் அண்ட் ஆல். பட் அந்த வீடியோஸ் வந்து என்ன ரிவீல் பண்ணுதுன்னா, there is no rape element. அதில் கற்பழிக்கிற எலிமெண்ட் இல்லை. they are enjoying it, they are trying things. இதான் ரியாலிட்டி. எதுனால நடக்குது? Now we go back to parents and the schooling system. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம வாழ்ந்த டைம் மாதிரி வளரல. நம்ம டைமில் சோஷியல் மீடியா இல்லை, என்ன ஒரு லேண்ட்லைன் இருக்குமா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்துச்சு. we have to literally surf, அங்கே போயிட்டு தேடணும். பியர்ஸ் ஏதாச்சும் சொன்னால் அதை வச்சு இங்கே போய் பாரு, இந்த ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த மாதிரி தான் சில டைம் அந்த மாதிரி சில பேர் சில விஷயத்தை பார்த்துட்றாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. யூ டோன்ட் ஈவன் அந்த வெப்சைட்ஸ்க்கு தனிப்பட்ட டார்க் வெப் ஓ போனோகிராஃபிக் வெப்சைட்க்கு போக அவசியம் இல்லை. பிகாஸ் யூ see a lot of things on Insta itself. Children, Insta தான் மெயின், Instagram அதுதான் மெயின் வேஸ் they communicate, they share things and everything. Then comes Telegram வந்து இன்னும் கொஞ்சம் என்கிரிப்டடாக இருக்கும், நிறைய விஷயங்கள் அதுலேயும் நடக்கும். அப்புறம் டிக்டாக், இந்த மாதிரி நார்மல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டோன்னே தெரிஞ்சுக்கிட்டோன்னே க்யூரியாசிட்டி வந்துட்டோன்னே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, அப்புறம் சில விஷயங்களை போயிட்டு அப்புறம் அவங்க நோண்டி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் then they go into pornographic websites to learn and see things. This is very normal. ஏன்னா டீனேஜ் வளர்றப்போ அந்த ப்ராப்பர் எஜுகேஷன் அவேர்னஸ் இல்லாதப்போ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் அவங்களுக்கு கற்றுக்கிட்டோன்னே என்ன நடக்கும்? they fall in love in school. அது இஸ் நார்மல். you having crush, you have a liking in a boy, அதெல்லாம் நடக்கும். ஒரு கேர்ள் பாய் பிடிச்ச மாதிரி நம்ம டைம்லேயே அதெல்லாம் இட்ஸ் வெரி நார்மல். ஆனால் இப்போ என்ன அவங்களோட திங்கிங் என்னன்னா, அது வந்து செக்ஷுவல் ஆக்ட் இருக்கணும், இன்டிமசி இருக்கணும். நிறையா பிள்ளைங்க என்கிட்ட வந்து கேட்குங்க ஸ்கூலில். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கா நாங்கள் 2 பேரும் நல்லா படிக்கிறோம், ஐ லைக் திஸ் பாய் லைக்ஸ் மீ, நாங்கள் நிறையா எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், நல்லா படிக்கிற பிள்ளைங்க. ஆனால் அந்த கேர்ள் வந்து கேட்கும், அக்கா பட் மை பாய் ஃப்ரெண்ட் he wants to take a step further, which you understand it's sex, because இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம லவ் அப்படின்ட்டு they are confused. ஸோ நான் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு கனெக்ட் பண்ணுற வாசி பிள்ளைங்க என்கிட்ட வந்து ஓப்பனாக பேசுங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்ப ஐ கேன் டாக் டு தேம் அண்ட் எக்ஸ்பிளைன் திங்ஸ் டு தேம் வேர் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இந்த மாதிரி ஸ்பேஸ் அவங்களுக்கு இல்லை, வீட்லேயும் இல்லை, ஸ்கூல்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஸோ தே கோ பேக் டு திஸ். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் தென் தே டேக் வீடியோஸ், தே டேக் ஃபோட்டோஸ், பிகாஸ் தே வாண்ட் டு கீப். அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், கிங்கி ஃபீலிங், கண்ணாங்கன், அந்த மாதிரி. சில்ட்ரன் ஆர் நோ லாங்கர் சில்ட்ரன். இப்போ நான் இதுதான் எப்போதும் சொல்வேன், நம்ம பிள்ளைங்க மாதிரி வளர முடியல, அந்த ஸ்பேஸ் இல்லை அதுங்களுக்கு. ஸோ தே பிகமிங் அடல்ட்ஸ்
at young ages, 9 years, 8 years, they know all this already. இப்போ போயிட்டு bad touch, good touch மட்டும் பற்றி நம்ம பேச முடியாது. There are so many things you need to tell them. நம்ம ஓப்பனாக அழகாக கொண்டு வந்தால் தான் அந்த பசங்க இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டாதுங்க. அடுத்த கேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. ஃபூடி பாப்பா அதை பற்றி ஒரு சிறிய காணொளி இதோ. அந்த காணொலியெல்லாம் பார்த்தாலே எனக்கு இப்பயே வாயு வருதுயா சார். வந்த வேலையை முடிச்சுட்டு தான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும். ஆமாம். சரி, ஃபூடி பாப்பா பேர்லேயே பாப்பாடு இருக்குது. உங்கள் வீட்டில் நிறைய பாப்பாஸ் இருந்தால் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போங்க. சிறப்பாக விதமாக பல வகையான சாப்பாடுகள் இருக்குது. டாக்டர், நம்ம நிறைய கேசஸ் பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தது வந்துட்டு ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அபவுட் அந்த கமிட் சூசைட் தாட்ஸ் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வருது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஸ்கூலில் உள்ள ப்ரெஷராக இருக்கலாம். ஃபேமிலி சொல்லும்போது வீட்டில் உள்ள சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்களை ரொம்ப நல்லா படிக்கணும்னு புஷ் பண்ணுறது, கம்பேரிஷன். இந்த பையன் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கா, நீ எவ்வளோ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாட் ஆல் த கிட்ஸ் ஆர் மென்ட் டு எக்ஸல் இன் தி எஜுகேஷன். சில பேர் வந்துட்டு ப்ராபப்லி அவங்களோட பிரெயின் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். மேபி அவங்க வந்துட்டு மேத்ஸில் நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைங்களாக இருக்கலாம். சில பிள்ளைங்க மேபி அவங்களுக்கு வந்துட்டு ஆர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவங்க வந்துட்டு ஆர்ட்ஸில் க்ரியேட்டிவான ஒரு மைண்டாக இருக்கலாம். பட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் அவங்களுடைய ட்ரீமை புகுத்துறதுக்காக நீ வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு திணிச்சு உட்காரிக்கிறாங்க. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். எனக்குலாம் வந்துட்டு ஆர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட். நான் ஏன் போய் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சுன்னே தெரியல இப்போ எனக்கு. பிகாஸ் வேறு வழியெல்லாம் படித்தேன். பிகாஸ் ஆஃப் சொசைட்டி, அப்புறம் சுற்றி உள்ளவங்க இவங்களாம் சொல்கிறதுனால இதுதான் படிக்கணும், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு now I feel like I should have studied in art stream. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறதுக்கு. அண்ட் கமிட் சூசைட் அப்படின்னு சொல்லும்போது இதை தவிர்த்தும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கேஸ் ரீசென்ட்லி நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக. இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கமிட் சூசைட் ஆக்சுவலி இட்ஸ் அ ராங் டேர்ம். நிறையா பேருக்கு இது தெரியாது. ஸோ இன்றைக்கி சின்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்ச வாசி நான் சொல்கிறேன். கமிட்ன்றது வந்து when you're purposely doing something, ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அது தவறான விஷயத்தை நம்ம செய்கிறது தான். ஸோ அதனால தான் கமிட் ஒஃபென்சஸ். யூ கமிட் அ க்ரைம், போலீஸ் வந்து நம்மளை பிடிக்கும், சார்ஜ் பண்ணும். ஆக்சுவலி இந்த சூசைட்ன்றது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட்டிங் சூசைட் or completion of suicide, or ஈஸியாக சொல்கிறோன்னா ending one's life or ending a life or killing oneself. அந்த டேர்ம் தான் நம்ம பாய்க்கணும். பிகாஸ் ஆக்சுவலி இந்த கமிட் சூசைட் பாய்க்கிறது வந்து இது ஒரு க்ரைம் இல்லை. இட்ஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். சம்படி இஸ் so frustrated and depressed, ஹெல்ப் கிடைக்காம கடைசியாக எடுக்கிற முடிவு தான் இது. another thing, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சால் நீ கோலை தான் அந்த மாதிரி செய்யும்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யார் சாவை நோக்கி போவா? nobody. You have to be brave to make a decision that இன்னைக்கு நான் சாவ போகிறேன். அண்ட் இது எவ்வளோ வலியான ஒரு விஷயம் அது. ஓகே, 1st of October ஒரு கேஸ் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து நிறைய பேர் மறந்துருப்பாங்க. நான் இதை திருப்பியும் ஞாபகம் மூட்ட வரேன். 10 வயசு பையன் நெக்ரி சம்பிலான் ஸ்கூலில் அவர் வந்து இறந்துட்டார். ஸோ இறந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தான் முதல்ல நியூஸ் வந்துச்சு. அன்கான்ஷியஸ்னு முதல்ல சொன்னாங்க. பட் ஹி ஆக்சுவலி பாஸ்ட் அவே. அந்த ஸ்கூல்லே இறந்துட்டார், 10 வயசு. அப்புறம் வந்து அகெயின் ஐ கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க, கழுத்தில் பலமாக காயம் இருந்து இறந்துருக்காரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த பையன் தூக்கு மாட்டி ஸ்கூலில் இறந்துட்டார். ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டில் எக்ஸ்கியூஸ் எடுத்து டாய்லெட்டில் போயிட்டு அவர் ஒரு பாய் ஸ்கவுட், ஸோ பெங்காக்கப் இருக்குல்ல அந்த துணியில் அவர் தூக்கு மாட்டி அந்த எப்படி தூக்கு மாட்டுறதுன்னு தெரிஞ்சு இறந்துட்டார். 10 வயசு குழந்தை அவன். இப்போ வந்து ஒரு 2-3 weeks ago தான் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, முன்னுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து என்னோடய பையனோட புக்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த புக்கை பார்க்குறப்போ அவ்வளோ கிறுக்கல் இருக்குது, அவ்வளோ சொந்தங் பண்ணியிருக்காங்க வேறு பிள்ளைங்க. அதில் நிறைய என்ன சொந்தங் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சொந்தங்கில் ஐ வாண்ட் யூ டு டை tetapi saya tak tahu whether you're going to go to heaven or hell. Saya nak you mati tapi saya tak tahu you akan pergi syurga atau ke neraka. That is one of the coretan அந்த சொந்தங் பண்ணதில் நிறையா இருக்குது அந்த மாதிரி அப்யூசிவாக. ஸோ இந்த பையன் வந்து ரொம்ப நாளாக இதை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கான் ஸ்கூலில். கண்டிப்பாக
அங்கே உள்ளவங்களை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காததுனால தான் இந்த மாதிரி இதை வந்து டீச்சர்ஸுன்னு நான் தான் ப்ளேம் பண்ணுவேன். ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 30 பிள்ளைங்க நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு ஒரு பிள்ளை வந்து வேறு மாதிரி ஆயிரும். அது எத்தனை பேர் போய் கேட்பாங்க, ஏன் நீ இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காது, டைம் இருக்காது. இப்போ நிறைய டீச்சர்ஸ்க்கு டிக்டாக் செய்ய டைம் இருக்குது கிளாஸ் ரூமில். ஆனால் பிள்ளைங்களோட மூஞ்சி அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. அவங்களோட ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் யூ கேனாட் டிபெண்ட் கவுன்சிலர்ஸை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. சில ஸ்கூலில் கவுன்சிலர்ஸே இல்லை, சில ஸ்கூலில் ஒரே கவுன்சிலர் எத்தனை பிள்ளைங்க. அவங்க வந்து எங்ககிட்ட தான் வந்து ரொம்ப ஹெல்ப் கேட்பாங்க. அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் தேர் பீங் ட்ரெயின்ட் த ஓல்ட் ஸ்கூல் வே. ஸோ இந்த ஒரு 10 வயசு பையன் அந்த முடிவு எடுத்தது, அன்றைக்கி அவன் முடிவு எடுக்கலை. ரொம்ப நாளாக அது தாட்ஸ் வந்து பேட்டல் பண்ணி வீட்டில் சொல்ல முடியல. தங்கச்சியா அக்காவான்னு தெரில, they share the same room. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கு இந்த மாதிரி அனுபவிக்குது, சாவனம் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் ஒரு சின்ன பிள்ளை தானே, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க தெரியாது யாருக்குமே. ஸோ இதில் யார் ஃபெயிலியர்? அந்த பையன் நேரம் உயிரோட இருந்திருப்பான். If people took initiative and if they took the time to see how someone is. வீட்டிலே எடுத்துக்குங்களேன். இது நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அந்த புக்ஸை வந்து இப்போ தான் பார்த்துருக்காங்க சொல்லிட்டேன் நான். அப்போ அது பேரண்ட்ஸ் மேலே ஒரு தப்பான ஒரு இதுதான். அது அன்னாடம் அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து கண்காணிச்சு இருந்தா அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்க, என்னத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, எதெல்லாம் வந்து ஓகே அதை விட்டுறலாமே. இப்போ நான் எடுத்துக்கேன், ஏன்னா ஒரு சொந்த வச்சுக்குவோமே, என் பையன் ஸ்கூல்லேருந்து நடந்து வரும்போது அவன் நடந்து வர ஸ்டைலை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் இன்றைக்கி அவனுக்கு வந்து நல்லா போணுச்சா இல்லையான்னு. ஏன்னா நான் அந்த ரியாக்ஷனை கண்காணிக்கிற ஒரு நபர். புக் எடுத்து செக் பண்ணவனா கிடையாது, அது நான் பார்க்க மாட்டேன், வீட்டில் வாய் பார்ப்பாங்க. அந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மோமெண்ட் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷனை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். even though they are in a very young stage. நம்மளோட ஃபர்ஸ்ட் டிடெக்ஷனே வந்து நம்ம அவங்கள எந்த அளவுக்கு ரியாக்ஷன் மூலிமா மானிட்டர் பண்ணுறோம், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்குது இதில். ஸோ இந்த கேஸ் பற்றி கொஞ்சம் விவரமாக. ஆமாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பையன் இறந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும். ஹூ ஆர் த புலீஸ், யார் இந்த புலி பண்ணாங்க, யார் என் பிள்ளைய. பட் த திங் இஸ் நம்ம ஒன்று மறந்துடுறோம். எப்போதுமே நான் இதை பற்றி பேசுவேன். எப்போதும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விக்டிம்ஸை பற்றி தான் நம்ம முதல்ல பேசுவோம். ஆனால் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு அந்த காரணமாக இருக்கிறவங்க அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் நான் பேசுவேன். இந்த பையனை புலி பண்ண பிள்ளைங்க அதுங்களும் பிள்ளைங்க தானே. ஸோ அதுங்களுக்கும் சில ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்கிற பிரச்சனைனால ஸ்கூலில் வந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கணும், ஆளுங்களை புலி பண்ணணுன்ட்டு அந்த ஒரு இது வரும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த புலீஸ் தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ் அட் ஹோம். நிறையா பிரச்சனை வீட்டில் போட்டு அடிக்கிறது, பேரண்ட்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, broken homes. ஸோ when they come to school they want to be strong. ஏன்னா வீட்டில் they are weak. ரொம்ப வீக்காக இருக்கிற வாசி ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருக்கணும். ஏன்னா புலி பண்ணுறதுனா நம்ம ஒரு கெத்து அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செய்கிறது. ஸோ அதுங்களும் பிள்ளைங்க தான். ஸோ நம்ம அந்த இஷ்யூவும் இது பண்ணணும். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃபியூ நோட்ஸ் இருக்குது சும்மா. பிகாஸ் இது எப்படின்னா whenever I do ஸ்கூல் ப்ரோக்ராம் நான் வந்து முதல்ல அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு ஒரு பெரிய பாலாங் முன்னுக்கு வச்சுருவேன். அப்போ நான் சொன்னேன், நிறையா பேருக்கு மனசில் நிறையா விஷயங்கள் இருக்கும். என்ன நீங்கள் என்கிட்ட சொல்ல நினைக்கிறீங்களோ, இஃப் யூ ஹேவ் ஃபோன் ஆர் இமெயில் அதையும் சேர்த்து எழுதி எனக்கு அந்த பாலாங்கில் போட்டுருங்கன்னு சொல்லுவேன். யூ won't believe it. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் பிள்ளைங்களா என்ன எழுத போதுங்கன்னு. ஆனால் நீங்கள் பாருங்களேன், சில பிள்ளைங்க எவ்வளோ விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஷீ இஸ் அ ப்ரைமரி கிட், இயர் 6க்கு போகிற பிள்ளை. அது என்ன சொல்லியிருக்குன்னா, I won't read the beginning, but அது சொல்லுது, I want to die because of my elder brother. He is torturing me every day and he's saying he's loving a girl. அதாவது அண்ணனுக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்குது. ஸோ தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு. மை மதர் அண்ட் ஃபாதர் டோன்ட் லைக் இட். நான் அப்படியே படிக்கிறேன். ஸோ கிராமர் சம்டைம்ஸ் இதாக இருக்கும். ஈவன் yesterday also he saying bad words and didn't respect my mother. ஸோ அது சொல்லுது, in my class my friends are also not talking to me. அப்புறம் எல்லாம் பேரும் போட்டிருக்கு. I'm sharing my family issues and my class issues to my friend and class teacher. My mother is crying every day because of my elder brother. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 5 going to standard 6 பிள்ளை எழுதிருக்கு. அந்த வேர்ட் I want to die, it is a very
very heavy word. இதை வந்து நம்ம அலட்சியமாக எடுத்துக்க முடியாது. So these are the things I will tell the teacher. Okay, இந்த பொண்ணை வந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள், if she needs to talk நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு தான் நான் நிறையா பேருக்கு இது பண்ணுவேன். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, I'm suffering at school, someone is bullying me all the time, I feel depression at all the major issues, he is annoying. ஸோ இது வந்து யாரோ புலி பண்ணுறாங்க, இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் 5 பிள்ளை. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபார்ம் 2 பிள்ளை, எனக்கு ஹேண்ட் கட் பண்ணணும்னு தோணுது. அஃப்கோர்ஸ் இது நம்பர்லாம் கொடுத்துருக்கு, ஸோ ஐ ஃபாலோ அப் அண்ட் ஐ டேக் கேர் ஆஃப் தேம். க்ரை பண்ணணும்னு தோணுது. இந்த பிளேஸ் உள்ள 2 பேரை பார்த்தா கோவமாக வருது. ஸ்லாப் பண்ணணும்னு தோணுது. ஸோ தீஸ் ஆர் லிட்ரலி ஆனஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் த சில்ட்ரன் ஷேர். நான் லைஃப்பில் ஒரு தடவை கூட ஹாப்பியாக இருந்ததில்லை, எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ another person said, did you know who is the world unlucky person? It's me. Sometimes I love my sister, but most of the time I hate her too much because she bullies me every day till I cry. So that's the thing, every letter they send me there is something very sad and worrying. ஸோ இதே மாதிரி தான் அந்த பையனும் கோ த்ரூ பண்ணான். ஆனால் என்ன பண்ணிட்டான், he completed the suicide. முடிவு எடுத்துட்டான் செத்தரலான்ட்டு. ஸோ that's the thing. ஸோ அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ உள்ள பிள்ளைங்க they are different, they are very sensitive, they are very smart as well. ரொம்ப எல்லா விஷயமும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் சம்டைம்ஸ் மோஸ்ட் டைம்ஸ் அந்த முடிவை எடுக்க அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் குழந்தைங்க தானே, அண்ட் சப்போர்ட் இல்லை, அவேர்னஸ் இல்லை, கைடன்ஸ் இல்லை. அதனால தான் தப்பான பாத்தில் போயிட்டு டக்குன்னு இந்த மாதிரி. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை, வீட்டில் பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, பேசுகிறாங்க நிறையா, ஆனால் பேசுகிறதுக்கு அந்த ஒரு வயசு வந்துட்டோன்னே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னொரு இது ஷேர் பண்ணுறேன். பாய்ஸ், வென் ஐ டீல் வித் பாய்ஸ், வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் பாய்ஸ் டெல் மீ? அதாவது 13, 14, 15 அந்த கொஞ்சம் டீனேஜ் பாய்ஸ். நான் கேட்பேன், ஓகே வீட்டில் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு. the thing they tell me, என்னன்னு தான் பேசுவாங்க, வந்து உட்காந்து பேச மாட்டாங்க. முந்தி நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்ப அப்பா அம்மா சயாங் பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. இப்போல்லாம் வந்து கிட்ட கூட வர மாட்டாங்க, கட்டி பிடிக்க மாட்டாங்க, கிஸ் பண்ண மாட்டாங்க. பட் யூ வில் திங்க் பாய்ஸ்னா நோ, தே வாண்ட் ஆல் திஸ். இதெல்லாம் அவங்களுக்கு வேணும், அந்த அஃபெக்ஷன் வேணும். ஏன்னா அப்போ தான் தெரியும், ஓ ஓகே அப்பா அம்மா ஸ்டில் த சேம் வித் மீ, எனக்கு ஏதாச்சும்னா நான் போய் அப்பாட்ட சொல்லலாம், அம்மாட்ட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பிரிவை, அந்த டிஸ்டன்ஸை வந்து பெரியவங்களே உண்டாக்கிடுறாங்க. ஸோ வேர் டு தே கோ ஃபார் தெரப்பி? அவங்களோட தெரப்பி என்ன? ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா. வை டு யூ திங்க் தே யூஸ் இன்ஸ்டா? பிகாஸ் இன்ஸ்டாவில் தே கேன் மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். அதில் தான் சம்டைம்ஸ் அந்த தவறான ஆளுங்களும் லைஃப்குள்ளே வருது. ஸோ அதான் கேசஸ் இன்னும் நிறையா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. பட் அலாங் த வே நம்ம போவோமே. அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஒரு டீசர் பார்த்துருமா? ஆமாம், கேஸு இதோ. காதல் என்பது சாபமா? படம் பார்த்தீங்களா? படம் இல்லையா? அந்த படத்தில் உள்ள ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா படம் பார்த்த மாதிரி ஃபீல் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அது ஒரு டீசர், ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வேறு என்னாச்சும் கொடுங்கயா. அண்ட் ஆல்சோ அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது ரொம்ப பழைய டீசரு. எனக்கு டேட்டோட புதுசாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரிசர்வ் பண்ணி பொத்தி வச்சுருக்கேன். எப்போ ஜனவரியில் கொடுக்க போகிறீங்களா? சொல்கிறேங்க, ஓகே சொல்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்டில் தான் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நான் டேட்டு கொடுக்க போகிறேன். சரி, நம்ம சீரியஸ் கேஸ்க்கு வருவோமே. ஓகே, நிறைய கேஸ் நானும் நியூஸில் இடைப்பட்ட காலத்தில் பார்த்துட்ருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சமீபத்தில் வந்துட்டு ஒரு பாய் ஒரு பொண்ணை கத்தியால் குத்துனது, ஸ்டெப்பிங் கேஸ். ஸோ ஒரு ஸ்கூல் பையனுக்கு இவ்வளோ தைரியம் வந்து, இவ்வளோ கோவம் வந்து இந்த அளவுக்கு. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்களாம் எந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அவங்களுக்கு இப்படி தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த கேஸ் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். டெஃபினட்டாக. ஸோ இந்த பையனுக்கு வந்து 14 வயசு, அந்த பொண்ணுக்கு 16 வயசு. இந்த பையன் வந்து கிளாஸ் பமுலிஹான். ஸோ அவனுக்கு வந்து பாஷா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பமுலிஹான் உள்ள பிள்ளைங்களே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. முட்டாள், சரியாக படிக்காத பிள்ளைங்கள அந்த மாதிரி கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி வச்சுருவாங்க. இது வந்து வெரி நார்மல். கிளாஸ் பமுலிஹான் பிள்ளைங்க
இந்த பண்டா உத்தாம ஸ்கூல் வந்து கொஞ்சம் பாஷான ஸ்கூலாக மண்ணுங்காக்கு பாங்சான், கொஞ்சம் பணக்காரவங்க போகிற ஸ்கூல். என்ன தே செலவு பண்ணுவாங்க, இந்த காசெல்லாம் கொடுத்து ஸ்கூல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். ஸோ இந்த பொண்ணு இறந்தப்போ எல்லாரும் அந்த பொண்ணை பற்றி இந்த மாதிரி யோசித்து அந்த பையனை தான் தப்பாக சொன்னாங்க. ரிஜெக்ஷன் எடுத்துக்க முடியல, இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு அவனை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொதல் நியூஸ் என்ன சொன்னிச்சு, 50 டைம்ஸ். ஆனால் அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செஞ்சு 200 and more wounds on her body. ஸோ இப்போ நம்ம காமன் சென்ஸை பாவிச்சோன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து மெம்மாங்க கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணாங்கன்னா 2 தாட்டி 3 தாட்டிக்கு மேலே குத்த மாட்டாங்க. ஏன்னா டக்குன்னு குத்திட்டு ஓடணும், அது ஃபர்ஸ்ட் மர்டர்னு நினச்சிட்டாங்கன்னா யோசிச்சாங்கன்னா. ஆனால் 200 டைம்ஸ் wounds இருக்குன்னா அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக 10th or 15th டைமுக்குள்ளே இறந்துருக்கும் ப்ளீடிங்னால. பட் ஹி கண்டினியூ டு ஸ்டாப். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, so much of emotions, anger suppressed, அதாவது மனசுலே இருந்தது அன்னைக்கு வெடிச்சிருச்சு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்திருந்தாங்க, அந்த பையன் வந்து மேலே கீழே நடக்கிறது, அது கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ரைட், க்ளவ் போட்டிருப்பாரு, அந்த கத்தியை பிடிச்சிருப்பாரு, தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு அந்த ஹாலில், அந்த பாஸ்கெட் பால் கார்ட்டில். அந்த நடக்கிற அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியும். ஆனால் நிறையா பேர் வந்து அந்த பையன் தான் சரியில்லை, such an evil person, how can do this, அப்படி தான் சொல்லுவாங்க. பட் people like me who understand kids especially, he is அந்த டைமில் வந்து அவன் அந்த உலகத்தில் ப்ரெசண்ட்டாக இல்லை. அவன் கண்ணுக்கும் அவன் மைண்டுக்கும் வேற விஷயங்கள் தெரியுது. எவ்ரிபடி லுக்ஸ் லைக் அ மான்ஸ்டர் டு ஹிம். அதனால தான் அவன் வந்து அத்தனை முறை அதை பொண்ணு ஸ்டெப் பண்ணியிருக்கான். அண்ட் அதே சமயத்தில் அவனை சுற்றி இருக்கிறவங்களும் அவன் மிரட்டியிருக்கான் அந்த கத்தியை வச்சு. ஏன்னா அவன் பார்வைக்கு அவன் மைண்ட் அண்ட் ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே they can visualize like that because அவங்க வெடிச்சிட்டாங்க. illusion சொல்லாம அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் டிலூஷன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னாக்கா அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடி இருக்கு, யாருக்குமே தெரியல. நான் I'll go back to the parent. அவங்க அப்பாவை இன்டர்வியூ பண்ணுறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஃப்கோர்ஸ் அவர் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீட்டில் ரொம்ப குவாய்ட், பாய் வந்து ரொம்ப குவாய்ட், ரொம்ப பேசாது, அதுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து சொல்லாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஆஸ் அ ஃபாதர் ஆர் ஆஸ் அ மதர் நீ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஏன் விட்டுட்டீங்க? அவன் குவாய்ட்டாக இருந்தால் நீங்கள் ஏன் போய் பேசலை? அவன் சில விஷயங்கள் பேட்டில் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் போயிட்டு அந்த சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கல? another thing what they did was, அவன் புக்கை கண்டுபிடிச்சதில் நிறையா கேம் டேர்ம்ஸ் இருந்திருக்கு. I play video games too, like NPC and all those things எழுதி வச்சிருக்கான், சீனா மெண்ட்ரின்யா என்னன்னு தெரில. ஸோ அதை வச்சு they started blaming his அவன் செஞ்சது வந்து அந்த கேமிங்க்கு ப்ளேம் பண்ணிட்டாங்க. கேம் லண்டு இந்த மாதிரி. பட் டு டெல் யூ த ட்ரூத், இதெல்லாம் வந்து யூ கேனாட் கனெக்ட் வித் கேம்ஸ். கேமிங் வந்து இப்போ நம்ம பசங்களோட லைஃப் எடுத்துக்கோங்க, so many games are available and the thing is அது அவங்களுக்கு தெரப்பி. they go to play games because they want to relax their mind and வீட்டில் வந்து நிறைய கம்யூனிகேஷன் இல்லை, ஆக்டிவிட்டிஸ் இல்லை, பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் and then parents go out socializing, so they have to sometimes வீட்டு வேலை செய்யணும், சிப்ளிங்ஸை பார்த்துக்கணும், ஸ்கூல் படிக்கணும். ஸோ கேமில் போயிட்டு அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆங்கர் அதிலெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அதை பார்த்து தான் அந்த மாதிரி அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு இல்லை. there are many triggers. another thing நான் என்ன சொல்லணும்னா, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க, நிறையா விஷயங்கள் அதில் கண்டுபிடிப்பாங்க. பட் they won't reveal to us. நம்மக்கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த பொண்ணு இறந்துருச்சு, அந்த பொண்ணை ஷேம் பண்ண முடியாது. ஸோ யூ see ஒரு பர்சன் வந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு நிறையா ட்ரிகர்ஸ் இருக்குது. அந்த பையனுக்கு அந்த சேஃப் ஸ்பேஸ் கிடைக்கல, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, ஸோ உடனடியாக ப்ளேம் பண்ணிட்டாங்க. another thing நான் எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறேன், இப்போ பிள்ளைங்க வந்து எப்படி பேசுவாங்க தெரியுமா ஃபோனில், டெக்ஸ்ட் மெசேஜஸ் அதெல்லாம் இல்லை, they use emojis. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச இமோஜியோட மீனிங் வேற, அவங்களுக்கு தெரிகிற இமோஜி மீனிங் வேற. they have specific emojis to tell that I want to have sex, அதுக்கு ஒரு இமோஜி இருக்குது. I'm in love with you, அதுக்கு ஒரு இமோஜி இருக்குது. I'm horny, அதுக்கு ஒரு இமோஜிஸ் இருக்குது. I'm talking again about children. love, problem, friends எல்லாமே அவங்களுக்கு அது ஒரு கோட் வேர்ட் மாதிரி. ஏன்னா அடல்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு தெரியும், ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ நீ பார்த்தா கூட ஓகேலா அது ஜஸ்ட் டாக்கிங் நார்மல் அப்படின்னு நீ ஸ்பாட் செக் பண்ணால் கூட தெரியாது, பிகாஸ் யூ நாட் டேக்கிங் இனிஷியேட்டிவ் டு ஃபைண்ட் அவுட் ஆர் டாக் டு யுவர் சில்ட்ரன். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இதுதான் நிஜம், இதுதான் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இமோஜி உங்கள் ஃபோனை செக் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரியான இமோஜிலாம் வைக்கிறீங்க?
நோ வெடப்புக்காக இல்லை, நம்ம இவங்க சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இமோஜி டேர்ம்ஸ் வந்து நம்ம வெடைச்சிட்டு வெடப்புக்காக இல்லை என்ன why I say that is நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம பேரண்ட்ஸ் அடால்ட்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அது அந்த ஒரு டேர்ம் வந்து இப்போ பிள்ளைங்க கிட்ட வந்து வேறு அந்த நார்த்னா அவங்க வந்து சவுத்தில் இருக்கிறவங்க. ஸோ அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ண போகிறோம், எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து நெருங்கி வந்து அது வந்து அணுகிறோம், அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தானே அந்த விஷயத்தை கோத்ரூ பண்ண முடியும். ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட பிள்ளைங்களை சர்ஃபேஸ் லெவல் பார்க்குறத முதல்ல நிப்பாட்டணும். ஏன்னா நீங்கள் ஒரு அடி பாஞ்சோம், உங்கள் பிள்ளைங்க 16 அடி பாயின்றது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தெரியுது. நீங்கள் உங்கள் ஏரால் 5 வயசில் ஒரு அடி பாஞ்சிருப்பீங்க, உங்கள் பையன் 16 அடி பாய்வான் சார். நல்ல விஷயத்துலையும் பார்க்கலாம், அந்த 16 அடியை நீங்கள் வந்து நல்ல விஷயத்தில் அவங்க பாஞ்சாங்கன்னா நல்லது. அது அவங்க ராங் இன்ஃப்ளூயன்ஸில் கெட்ட விஷயத்தில் பாஞ்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் என்டையர் கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி. அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி ட்ரூ. அதுதான் அடுத்த லாஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன் வாட் பேரண்ட்ஸ் மஸ்ட் டூ. பட் யூ ஆர் ரைட், யூ cannot be old school anymore. It doesn't work. டாக்டர், நம்ம அந்த அடாப்டேஷன், அந்த ப்ராசஸ்ஸு, சொல்யூஷன்ஸ் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னே நீங்கள் கேமிங் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ இடப்பட்ட காலத்தில் நான் எக்ஸ்போஸ் பண்ணது, ஐ மீன் என்னோட பையன் விளாட்ற கேம்ஸ்லாம் பார்த்தா ரோப்ளாக்ஸ். நீங்கள் அதை பற்றி ஒரு காணொலியை பார்த்து நீங்கள் பேசியிருந்தீங்க. அந்த கேம் பற்றியான ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். ஓகே, இப்போ வந்து ரோப்ளாக்ஸ் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெனி கேம்ஸ் நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரோப்ளாக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பிஎஸ் கேம்ஸ் இருக்குது. ஓகே, ரோப்ளாக்ஸ் வந்து எப்படின்னா வெரி ஈஸிலி யூ கேன் சேவ் இட் இன் யோர் ஃபோன் அண்ட் இன் யோர் டெஸ்க்டாப். ஸோ ஃபோன்லேயே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு யூசர் நேம், உங்கள் ஒரு இது ஒரு அந்த இதெல்லாம் நீங்கள் ஜோடிச்சிக்கலாம், எப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டு you can enter. You can create avatar. Yes, that's the word, avatar. So you can enter. Once you enter, many games இருக்கும். So friends will tell, hey come, ஏன்னா ஜாயின் பண்ணிடலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஓகே இந்த கேமில் நம்ம விளாட்லான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாடுங்க. நிறையா கேம்ஸ் இருக்குது. சம் கேம்ஸ் ஹெல்த்தி கேம்ஸ் இருக்குது. சம் கேம்ஸ் வந்து இந்த பிரெயின் ராட் இருக்குல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த துங் சஹோர், அதெல்லாம் நிறையா இருக்குது. க்யூட்டாகவும் இருக்குங்க. பட் அதே சமயத்தில் தட்ஸ் த சிச்சுவேஷன், இட்ஸ் ஹேப்பனிங், அது அங்கே இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸ் இருக்குது. சிலது வந்து கொஞ்சம் டார்க்கான கேம்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஹாரர் மாதிரி இருக்கும், ஹாரர் மாட், அங்கே போயிட்டு யூ ஹேவ் டு கில் சம் ஈவல் ஸ்டஃப் அண்ட் ஆல் தட். சிலது வந்து ஃபைட்டிங் கேம்ஸ். ஸோ மெனி கைண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா ஃபைட்டிங் கேம்ஸு, சாரி டு இன்டரப்ட். வென் ஃபைட்டிங் கேம்ஸ்னு சொல்கிறல, அந்த ஃபைட்டிங் கேம்ஸ் நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு வந்து கத்தி எடுத்து ஸ்வாட் எடுத்து வெட்டுறான். எந்த அளவுக்கு ஒரு வாட்டி வெட்டிட்டா ஓகே, அது போயிடணும்ல. அது அப்படி கிடையாது. ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது 10 வாட்டி வெட்டுறானுங்க. அந்த வெட்டிட்டு அவனை தாண்டி போய் இன்னொருத்தனை ஒன்று கொல்லணும். இது வந்து பார்க்குறதுக்கு கேம்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் யோசிக்கும் போது இந்த சில்ட்ரன் மைண்டில் என்ன வச்சுக்கிட்டு அவனை அத்தனை வாட்டி வெட்டுறான், ஈவன் தோ இன் அ பட்டன் when he is pressing that. So that's why I brought up this question. What is the minimum age requirement to enter this? Minimum age requirement before was like 13 or 12 plus. But the thing is, when you register, you can give fake birthdays. That's how people actually, I mean, that's how the kids எப்படி இன்ஸ்டா பாய்க்கிறாங்க, எப்படி டிக்டாக் பாய்க்கிறாங்கன்னா ஃபேக் பர்த்டே பாய்ச்சிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக இது பிகாஸ் யூ நாட் வெரிஃபைங் இட், ரைட்? லைக் நவ் தே வாண்ட் டு சே ஐசி வெரிஃபிகேஷன். ஆனால் இப்போ இந்த கேம்ஸை பற்றி சொன்னீங்க, அந்த வயலண்ட் கேம்ஸ் அண்ட் ஆல் தட். இப்போ ஒரு சைல்ட் மைண்ட் செட்லேருந்து நான் சொல்கிறேன், ஃப்ரம் எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் ஈவன் யங்ஸ்டர்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த சின்ன பிள்ளைங்களாம் அந்த கேம் விளையாட விடக்கூடாது. இட்ஸ் ராங். பிகாஸ் சின்ன பிள்ளைங்க இன்டர்பிரிட்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் they try in real life. ஏன்னா 4, 5, 6 years old அதுங்களுக்கு தெரியாது. கேமில் பார்க்குறது நிஜத்துலேயும் செய்யலான்ட்டு சொல்லி நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் ஐம் டாக்கிங் அபவுட் டீனேஜர்ஸ்ல 13 and above. they are already அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. they are quite wise, very wise in fact. நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நானே இந்த பிள்ளைங்கிட்ட டீல் பண்ணுறப்ப they tell me this, when we play games we feel relaxed. இந்த சம்டைம்ஸ் அவங்க லைஃப்பில் சில கோவங்கள் இருக்கும், பேரண்ட்ஸ் மேலே, ஃப்ரெண்ட்ஸ் மேலே, சம் ஆஃப் தேம் இன் ரிலேஷன்ஷிப், லாட் ஆஃப் இஷ்யூஸ். அந்த கோவத்தெல்லாம் அந்த கேம்ஸில் காட்டிடுவாங்க. அதனால தான் சம்டைம்ஸ் அந்த போய் குத்துறது, பாக்ஸிங், வெட்டுறது. பட் அதை வந்து நிஜ வாழ்க்கையில் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. தே நோ தட். அண்ட் another thing, பேரண்ட்ஸும் இதில் வந்து டேக் பார்ட் பண்ணணும். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மீ மை செல்ஃப், ஐ பிளே கேம்ஸ் வித் மை கிட். ஐம் அ கேம், ஐ லவ் டு பிளே கேம்ஸ். ஸோ அது எந்த கேமாக இருந்தாலும் அவர் வந்து என்கிட்ட சொல்லிடுவார், அம்மி டுடே ஐம் பிளேயிங் திஸ், யூ வாண்ட் டு கம், என்ன ஆக்சுவலி ஃபார்ஸ் பண்ணி
விளையாட வைப்பார். நான் தான் ஐம் டயர்ட் டுடே I'll come tomorrow அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீ வந்து பாரு, வந்து லேண்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நானும் அவர் என்னென்ன கேம், அதுவும் ஸ்லாஷிங் கேம்ஸ் இருக்கும், கில்லிங் யோர் எனிமீஸ், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும். பட் வி கிரியேட் ஹாப்பி ஃபீலிங் அரவுண்ட் இட். ஓகே பையன் விளையாடுறான், நானும் விளையாடுறேன், சேர்ந்து விளையாண்டுட்டு அதோட முடிஞ்சிடும். தென் வி சி அதர் கேம்ஸ் அந்த மாதிரி. ஸோ த சைல்ட் அண்ட் த பேரண்ட் இஸ் இன்வால்வ்ட். அந்த டைமில் அவங்களுக்கு அது கேமாக தான் தெரியும். த மூமெண்ட் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் இன்வால்வ், ஓகே நீ ரோப்ளாக்ஸ் விளையாடு, யூ பிளே திஸ் அண்ட் தட் அப்படின்னு கொடுக்குறனால தான் பிள்ளைங்க வேறு மாதிரி இதில் மாட்டிக்குதுங்க. another thing I would like to tell you, through Roblox they connect with பீடோஃபைல்ஸ்னால் என்னென்னா, நான் வந்து லேமேன் டேர்மில் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்களோட அடால்ட்ஸ், அதாவது 30 வயசு 25 வயசு மேலே இருக்கிற அடால்ட்ஸ், 13 12 வயசு அந்த மாதிரி பிள்ளைங்களோட இது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் தே கம் அண்ட் ஹாய் ஹவ் ஆர் யூ, நானே ட்ரை பண்ணியிருக்கேன், நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு அவதார் க்ரியேட் பண்ணி போடுறேன். அங்கே நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, வாட் இஸ் யோர் ஏஜ், அது தே வில் யூஸ் த கோட், ஏஜ் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பேசிட்டு தே வில் ட்ரை டு டாக் டு யூ. பிகாஸ் த மெசேஜிங் சிஸ்டம் அதை நம்ம டிசேபிள் பண்ணணும். நிறையா பேர் டிசேபிள் பண்ண மாட்டாங்க. a lot of children broken homes வந்து வராங்கல்ல, இல்லை வீட்டில் இது கிடைக்கல, பேரண்ட்ஸ்க்கு அவங்க சண்டை ஓடுது, அவங்க டிவோர்ஸ் ஓடுது, அப்படி இப்படின்னு ஓடுறப்ப இதில் போய் பேச ஆரம்பிச்சிட்டோன்னே அங்கே பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அங்கே யார் பேசுகிறான்னு தெரியாது. நான் ஒரு 40 வயசு ஆளாக இருப்பேன், நான் அங்கே வந்து ஐம் 15 years old from this school from this state சொன்னால் பேசுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஆளுங்க they know how to talk to teenagers or children. க்ரூமிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தே க்ரூம் யூ, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுத்து, சேஃப் ஸ்பேஸ் தே கிவ் யூ த ராங் சேஃப் ஸ்பேஸ். அந்த பிள்ளைங்களாம் சொல்லும், ஓ வீட்டில் இந்த மாதிரி நடக்குது, ஐ எம் வெரி சேட், மை ஃபாதர்ஸ் டூயிங் திஸ், ஓகே கம் யூ டெல் ஐ கம் அண்ட் கிவ் யூ ஒன் ப்ரெசன்ட் ஒன் டே, நெக்ஸ்ட் வீக் வில் மீட், நான் உனக்கு இது எடுத்துகிட்டு வரேன், அதை எடுத்துகிட்டு. பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, தே ஃபீல் ஹாப்பி. நான் வீட்டில் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மீட் பண்ணி க்ரூம் பண்ணிவிட்டு then they go towards sex and all that. The kids will agree to it because அதுங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியல. they think it's love, they think it's affection. So one last case நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நகரி சம்பிலானில் நடந்துச்சு 2-3 months ago. 11 வயசு பொம்பளை பிள்ளையும் 12 வயசு பொம்பளை பிள்ளையும் 4 ஆம்பளைங்க, ஐ மீன் grown up men, 21 2 பேர், 30 வயசு ஒரு பேர், 40 வயசு ஒரு பேர். அந்த பிள்ளைங்களுக்கு 11 வயசும் 12 வயசு பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு பிடிச்சி, அதாவது it can be through online or Telegram, எல்லாமே ஆன்லைனில் பழகிறது தானே. ஃபேமிலி மெம்பர்ஸ் கொண்டு வந்து அப்புறம் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி இந்த பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டாங்க. 4 பேர் சின்ன பிள்ளைங்க. ஸோ யூ சி கடைசியில் எங்கே போய் முடியுது, இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் கேம்ஸ் ட்ரிகரிங் த சில்ட்ரன் டுவர்ட்ஸ் வயலண்ட் பிஹேவியர், நாட் எக்ஸாக்ட்லி அது வந்து இல்லை. ஆக்சுவலி அந்த பையன் கேஸை வச்சு தான் இதை பெருசாக ஆக்குனாங்க, கேமிங்னால தான் வந்துச்சுன்னு. பட் த கேம் வாஸ் ஆக்சுவலி ஹிஸ் சேஃப் ஸ்பேஸ். அவன் அதை வச்சு அந்த இது பண்ணலை. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் anger and he got the knives, he planned it and he executed it. பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து ஒரு செலக்ட் பண்ணி சில விஷயம் இடையில நடந்த ஒரு சில கேஸ் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இது தவிர்த்த நிறைய கேசஸ் இருக்குது, நிறைய விதமான விஷயங்களும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்துடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் இப்படி தான் நடக்குது, இதுதான் ப்ராப்ளமு, இதோட சாஸ் என்னது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு தெரியும் போது இதற்கான சொல்யூஷன் என்னது, இதை எப்படி அணுகணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க வேணும்னு நினச்சிட்டா கடைசி வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நிறையா பேர் பிள்ளைங்களை கொண்டு வந்துடுறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மறந்துடுறாங்க. அவங்களோட சொந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், சோஷியலைசிங். அப்புறம் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா நிறையா broken homes, சின்ன பிள்ளைங்க ஒரு 3-4 இயர்ஸ்லேயே பேரண்ட்ஸ் சண்டை போட்டு பிரியறது, இல்லை சண்டை போட்டு அப்புறம் ஃபாதர் வேறு ஆளோட போகிறது, இதெல்லாம் எனக்கு வர பிள்ளைங்களோட ஷேரிங்ஸ் அண்ட் அந்த பிள்ளைங்க அது நடுவில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லும், அக்கா என்னால் தாங்க முடியாது, நான் போய் தலையை முட்டிக்குவாக்கா, நான் போய் கையை வெட்டிக்குவாக்கா, அதெல்லாம் காட்டுங்க என்கிட்ட. ஸோ அண்ட் பாய்ஸ் டூ, not only girls, boys even worse. They try other things, they get into porn addiction, or they get into vaping and substance abuse and all that. So இப்போ பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், ஆனால் பிள்ளைங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதுங்க கேட்கல, என்னை கொண்டு வா, உன் வயிற்றில் நான் பிறக்கணும்னு எந்த பிள்ளையும் கேட்டது கிடையாது. யூ மேட் அ டிசிஷன் டு மேக் தேம். கொண்டு வந்த பிறகு அவங்களோட லைஃப் இது இப்படி இப்போ தான்
accept the fact. அந்த பழைய ஸ்டைல் எங்கள் அப்பா நடிச்சு தானே வளர்த்தாரு, நான் நல்லா வளரையா, எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் எப்போதும் சண்டை போடுவாங்க, என்னை இப்படிலாம் செஞ்சாங்க, ஐ எம் ஓகே. பட் யூஆர் நாட் பீங் ட்ரூத்ஃபுல். நீங்கள் எல்லா அடல்ட்ஸ்டையும் கேளுங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓப்பனாக பேச மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட. ஆனால் அவங்க அதில் ஈடுபட்டுட்டோன்னே, பிரச்சனையில் மாட்டிட்டோன்னே நீ ஏசுகிற, ஜட்ஜ் பண்ணுற. அப்போ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீ கேட்கணும் அந்த சேஃப் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு டூ, அக்செப்ட் த ஃபேக்ட். இப்போ இந்த காலகட்டத்தில் இதுதான் நிஜம், இதுதான் நடக்குது, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் இது சுற்றி நடக்குது. இட்ஸ் ஐதர் யூ அக்செப்ட் த ஃபேக்ட் அண்ட் கிவ் them the space, or you lose them forever. அதுக்கப்புறம் you don't come and say ஐயோ like this like that and you cry, no point. So அதுதான் first intervention, it starts from home. அது very important. அந்த ஸ்பேஸை நீ கொடுக்கணும், அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டேட்டா, இந்த மாதிரி இப்போ நான் ஷேர் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வந்து யூ மஸ்ட் அடாப்ட். அப்போ தான் வந்து எவ்ரிடே நீ கம்யூனிகேட் பண்ணணும் பசங்களோட. சேஃப் ஸ்பேஸ் கொடுத்துரு. இஃப் இட்ஸ் ஓகே இஃப் யோர் கேர்ள் கம்ஸ் அண்ட் டெல் மீ அம்மா டுடே ஒன் பாய் செட் ஹி லைக்ஸ் மீ, you listen. Hey, what is this nonsense? All this cannot நீ சொன்னேன்னா இதுக்கு மேலே அந்த பிள்ளை வந்து உன்ட்ட பேசாது. கண்டிப்பாக பேசாது. She will continue the relationship because the boy is nice to her, and then திடீர்னு sexual relationshipல பூந்துருவாங்க, but they won't come to you. Suddenly she'll get pregnant. What happens? எவ்வளவோ கேசஸ் இந்த பிள்ளைங்களை, ஒரு பொண்ணு கூட அந்த மாதிரி மாட்டி இப்போ ரீசன்ட்லி சார்ஜ் பண்ணாங்க, மேலேருந்து கீழே பிள்ளையை தூக்கி போட்டுருச்சு. She was 17. நான் வீட்டில் ஓப்பன் அப் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வந்து you are going to lose them. Doctor, you have been very kind and nice, especially with your words. நீங்கள் இந்த பேரண்ட்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தீங்களா, பட் எனக்கு கேட்டு ரொம்ப அப்செட்டாக கோவம் தான் இருந்துச்சு ஆக்சுவலி. பிகாஸ் நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்க, அப்படியே மாணவரியாக இருக்குது. சில பிள்ளைங்களை பார்த்தா தருதல மாதிரி வளருதுங்க. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் ஐம் ஜஸ்ட் பீங் ப்ரூட்டலி ஹானஸ்ட். எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில பிள்ளைங்களை, ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்கிறேன் நான். ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட், பிள்ளைங்களை வளர்க்க முடியல பெற்றுக்காதீங்க. Yes, I say that all the time. தயவு செஞ்சு பிள்ளைங்களை வளர்க்க முடியல பெற்றுக்காதீங்க. ஏன்னா வெளியில் இருந்து எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த பிள்ளை வளர்ந்து எப்படி வளர்ப்போது நம்மளுக்கே தெரியுது. என்ன பாருங்க, நான் கல்யாணம் பண்ணல, நான் பிள்ளையை பார்த்துக்கல. உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணுமே, நீங்கள் தானே பேரண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ பிள்ளைங்களை பெற்று வளர்த்து பார்த்துருக்கீங்க. ஐ டோன்ட் நோ why you can't see that. அது ஒன்று நான் சொல்கிறேன் கடைசியாக, நம்ம கம்யூனிட்டியை எடுத்துக்கங்களேன், பேரண்ட்ஸ் எங்கே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்களோட சண்டை போடுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்கு. லைஃப் எடுத்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் சில பேர் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே செய்வாங்க. and then when the child does it, the child is wrong. ஸோ இது பாருங்க, அவங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கு. வீட்டில் என்ன நடக்குது, பிள்ளைங்க என்ன, அதில் அதுக்கு டைம் இல்லை. இந்த பிள்ளைங்களுக்கு டைம் டேபிள் எவ்வளோ முக்கியமோ அதோட உங்களுக்கு மொதல் டைம் டேபிள் போடணும். அதை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹவருக்கு டைம் டேபிள் வந்து நான் ஒதுக்கணும், அந்த டைம் டேபிளில் போடணும். சார் நீங்கள் டைம் டேபிள் வச்சுருக்கீங்களா வீட்டில்? நான் டைம் டேபிள் நான் வந்து கான்ஸ்டன்ட்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நான் அதை சொல்கிறேன், ரியாக்ஷனை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். இன்றைக்கி சன் என்ன ஒரு மூட்டில் இருக்காரு, என்ன மாதிரியோ வாக்கிங் ஸ்டைலே வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லை, நான் உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். ஐ மீன் எனக்கு அவர் தெரியும்னாலும் சொல்லலை. எனக்கு தெரியும் அவர் வந்துட்டு அவர் சன் மேலே எவ்வளோ கன்சர்ன். குட்டி குட்டி விஷயம், பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், போகிறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், கேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கட்டும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஐ திங்க் ஹீஸ் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான் இன்றைக்கி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம். இவ்வளோ டீட்டெயில்ஸ் நானே ஆக்சுவலி ஒரு ஃபாதராக அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். வா, ஃபியூச்சரில் நம்மளும் ஃபாதர் ஆனா இவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம் போல இருக்கு. அந்த ஸ்பேஸ் கடைசி வரைக்கும் கொடுக்கணும். ஸோ ஈவன் வென் யுவர் சன் க்ரோஸ் அப், அதே எம்ப்ரேசிங் தான், அதே ஹக்கிங், அதே கிஸ். யூ கிவ் தேம் அ கிஸ் எவ்ரி டே, ஹக் தேம். ஐ டெல் யூ, இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச். அந்த பசங்களோட மனசு என்ன இருந்தாலும் என் அப்பா கிட்ட நான் போகலாம், என்ன இருந்தாலும் அம்மா எனக்கு அங்கே இருக்குது. தட் இஸ் வாட் தே நீட். ஐ டெல் யூ, யூ மேக் டிஃப்ரென்சஸ். சிம்பிளாக இன்றைக்கி உங்களோட சில்ட்ரன்கிட்ட நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரேட்டிங்கை வந்து கேளுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உங்கள் பையனுங்க பிள்ளைங்க வந்து உங்களுக்கு என்ன ரேட் கொடுக்குறாங்கன்னு. அவுட் ஆஃப் 10 ஒரு ரேட்டிங் கொடுங்க. நீங்கள் பாசத்தை காமிக்கிறதுல இருந்தாலும் சரி, சமைச்சு கொடுக்குறதுல இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல சரி, விளையாடுறதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டிங் கேளுங்க. பிச்சு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், நான் ஆக்சுவலி டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், வி கோனா டூ சீரீஸ் அபவுட் திஸ் மென்டல் ஹெல்த். ஏன்னா இது வந்து ஒரு வாஸ்டான ஒரு டாப்பிக்கு. இன்னும் பப்ளிக் ஹெல்த் ஒன்று டச் பண்ணலை, ஒன்றும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து டச் பண்ணலை. Thank you so much for accepting our request. Definitely. We want to cover in a series. We will talk to you soon. Sure.
நிறைய விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஃபுடி பாப்பா. இது வந்துட்டு ஒரு பெரிய டூர் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹாலிடே சீசன் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. விதவிதமான வைரல் ஃபுட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, உறவுகளை சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. ஃபுடி பாப்பா சந்தோஷமாக சாப்பிடுங்க, உறவுகளோடு சேர்ந்து பேசுங்க, மக்களை போய் பாருங்கள். வாவ், விதவிதமான சாப்பாடு, விதவிதமான மக்கள், அவங்க ஒவ்வொரு விஷயமும் என்ஜாய் பண்ணி பார்க்குறது, சாப்பிட்றத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு நிகழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நமது நிகழ்ச்சி மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா, மலேசிய திரைப்படம். இந்த திரைப்படம் வெகு விரைவில் சினிமாவில் வருது. சீக்கிரம் டேட் கொடுத்துறீங்க? சீக்கிரம் டேட் கண்டிப்பாக நான் டேட் கொடுத்துட்றேன். எப்போதும் நானும் பார்த்துட்டு கடந்த ஒரு 10 வருஷமாக இதே இஷ்யூஸ் தான். தேட்டரில் நம்ம படம் ஆளுங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்டில் நிறைய படங்கள் பார்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அது விரல் விட்டு என்னலாம் நம்ம படங்கள் மில்லியன்ஸ் தாண்டின லோக்கல் ஃபிலிம் சொல்லும்போது 5 படம் இருக்குமா அப்படின்னு கேட்டால இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பரவாயில்ல, இது 6வது படமாக மில்லியன்ஸை கலெக்ட் பண்ணும். ஆனால் சார் நான் ஆனால் அதே சமயத்தில் நான் பிளைண்ட்லி சும்மா அந்த போய் படத்தை பாருங்க அப்படின்னு நான் கேட்க கிடையாது. பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ட்ரெய்லர் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்க, அவ்வளோதான். ஓகே பாலா, நிறைவுக்கு வருவோம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஸ்ரீ கிருஷ்ணா. நான் BGW. இது ஜோக்கா சோக்கா பக்கா.